ரொம்ப நாளாக செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்த ஒரு ஒர்க் வந்துட்டு இப்போ கடைசியில் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிது. ஸோ அந்த வேலையை செய்யவும் ஆரம்பித்தாச்சு, செஞ்சு முடிச்சாச்சு. ஆனால் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமும் அந்த வேலை செஞ்சு ஒரு ஃபீல் அது வந்து இல்லை. நல்லா யோசிச்சுப்பாங்க, ரொம்ப நாள் அதை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஆனால் செய்யும்போது மைண்ட் வந்து அதில் இல்லை. அதனால் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் செஞ்சு முடிச்ச ஒரு ஃபீல் இல்லை. மறுபடியும் அதே வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் அங்கே போகுது. ஸோ அந்த வேலையை செஞ்சு முடிக்கிற வரைக்குமோ இல்லை அந்த வேலையை செய்யாமல் இருக்கும்போதும் அந்த மைண்ட் வந்து அதில் இல்லை. நியாயமாக பார்த்தா செய்யும்போது மைண்ட் அதில் இருந்திருக்கணும். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை செய்யும்போது அதை விட 2 மடங்காவது அந்த கான்ஷியஸ்னஸில் கவனம் அதில் இருந்தால் தான் அதை நம்ம செஞ்சு முடிச்சு அனுபவிச்சதுக்கான அந்த பலன் வந்து நமக்கு கிட்டும். அது நடந்து முடிஞ்சது அப்படிங்கிற பதிவும் வந்து நம்மளுடைய மெமரியில் வந்து நிற்கும். அது நின்னா மட்டும்தான் திரும்ப அதை செய்யணும்னு நமக்கு தோணாது. சரி, திரும்ப அதை செஞ்சால் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். செஞ்சு முடிச்ச ஒர்க்கை மறுபடியும் அதே போல் செஞ்சுட்டு உங்கள் டைம் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா உண்மையிலே நீங்கள் செய்யணும்னு நினச்ச ஒர்க் வந்துட்டு